நம்மயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை டிரைவர்ஸே வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியை வந்து எடுத்துருக்காங்க. இதனால வரைக்கும் நம்ம டிரைவர்ஸ் அப்படின்ற போது ஒரு ஸ்டீரியோ டைப் ஒரு தாட்டா கூட இருக்கலாம். இந்த மாதிரியான கதைகளோ அப்படிதான் இருக்குமோ இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு வந்திருக்கோம். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த டிரைவர்ஸ்ல வந்து ஒருத்தவங்க வந்து பியூட்டிஷியன், எஸ்பிபி சர்க்கே பியூட்டிஷியனா இருந்திருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து டெய்லரா இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஏசி மெக்கானிக்கா இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு டிரைவர்ஸா இருக்கிறவங்க வெறும் டிரைவர் ப்ரொஃபஷனல் மட்டும் இருக்கிறது கிடையாது. பட் இன்னொரு சைட்லயும் பயங்கர ஸ்கில்டா இருக்கிறாங்க, பயங்கரமா பேசுறாங்க, எல்லாருக்குமே நல்ல ஃப்ளோ இருக்குது. எங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து எடுத்து சொல்றாங்க. அப்போ ஒரு சக மனிதனுக்குள்ள இதெல்லாம் இருக்கும் போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு உணர்வு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புக்காக தான் ஏங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இந்த இடத்துல ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கிற இந்த பாட்காஸ்ட் ட்ரைனிங் செஷன் நாளைக்கு நம்ம யாத்திரையோட ஏதோ ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸா மாறும். நம்ம யாத்திரை முயற்சி வெற்றிகரமாக அமையும். அதுல எங்களுடைய பங்கு 100% இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பறந்து தினம் மகிழவும் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.